வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டிக் கொண்டு இன்றைய இந்த அறிமுறை வகுப்பிலே தரம் 12ற்குரிய கர்நாடக சங்கீத அறிமுறை வகுப்பு இன்றைய தினம் இடம்பெறவிருக்கின்றது. இந்த வகுப்பிலே நாங்கள் பார்க்க போகிறோம் மனோதர்ம சங்கீதத்தில் இருக்கின்ற அம்சங்கள் பற்றிய விடயங்களைத்தான் நாங்கள் இன்று இந்த அறிமுறை வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். இந்த வகுப்பு அறிமுறை வகுப்பாக இருந்தாலும் நான் சில செயன்முறை விளக்கங்களோடு அந்த அறிமுறையை உங்களோடு கற்பிக்க விளைகிறேன். அதாவது மனோதர்ம சங்கீதம், கிரியேட்டிவ் மியூசிக்கை பற்றி நான் உங்களுக்கு கற்பிக்க போகிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிரியேட்டிவ் மியூசிக்னா என்னன்னு சொல்லலாம். அதாவது சங்கீதத்திலே இரண்டு வகை. ஒன்று கல்பித சங்கீதம், மற்றது மனோதர்ம சங்கீதம். கல்பித சங்கீதம் என்று சொன்னால் நாங்கள் படித்து ஒரு குரு சொல்லி தந்து அதை நாங்கள் திரும்ப ஒப்பிவிப்பது கல்பித சங்கீதம். மனோதர்ம சங்கீதம் என்று சொன்னால் எங்களுடைய கிரியேட்டிவிட்டியை அங்கே நாங்கள் பெருக்குவதற்கு, அதாவது காட்டுவதற்குரிய அந்த சந்தர்ப்பம் இந்த மனோதர்ம சங்கீதத்திலே தான் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே மாணவர்களே, இந்த பாடத்திற்குரிய தேர்ச்சி மட்டம் எவ்வாறு அமைகிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்துவிட்டு இந்த பாடத்துக்குள் நாங்கள் நுழைவோம். இந்த அறிமுறை பாடத்தினுடைய தேர்ச்சி பார்த்தங்கள் சொன்னால், வாழ்க்கையோடு தொடர்புடைய இசையை ரசித்து விமர்சிக்கக்கூடிய அந்த தன்மையை பெறுவார் என்று இந்த தேர்ச்சியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது வாழ்க்கையோடு தொடர்புடைய இசையை ரசித்து அதை விமர்சிப்பார் என்ற தன்மை இந்த தேர்ச்சியிலே காணப்படுகின்றது. தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மனோதர்ம இசையில் ராக ஆலாபனை, தானம், நிரவல், பல்லவி போன்ற விடயங்களை பாடும் முறையினை ரசித்து அதனை விமர்சிக்கும் தன்மையை அவர் பெற்றிருக்க வேண்டும். அதான் அந்த தேர்ச்சி மட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மனோதர்ம இசையில் காணப்படுகின்ற அம்சங்கள், அதாவது ராக ஆலாபனை, தானம், நிரவல், பல்லவி, கல்பனாசுரம் போன்ற விடயங்களை பாடும் முறையினை ரசித்து விமர்சிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார் என்றது அந்த தேர்ச்சி மட்டத்திலே காணப்படுகின்றது. இதற்கு உரிய கற்றற்பேறுகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த பாடத்துக்குரிய கற்றற்பேறுகள் எவ்வாறாக அமைந்துள்ளன என்பதை. ராக ஆலாபனை, தானம், பல்லவி, நிரவல், கல்பனாசுரம் பாடும் முறையினை குறிப்பிடுவார். தானம், பல்லவி, நிரவல் பாடும் முறையினை ரசிப்பார். ரசிக்கின்ற தன்மையை இங்கு கற்றற்பேறாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரசித்த தானம், பல்லவி பாடும் முறையில் ரசித்தவற்றை விமர்சிப்பார். வேறு நிகழ்ச்சிகளில் தானம், பல்லவி, நிரவல் பாடுவதை இனங்கண்டு அதை விமர்சிக்கக்கூடிய அந்த தன்மையை அவர் பெற்றிருப்பார் என்று இந்த கற்றற்பேரிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக பார்க்க போவது இந்த மனோதர்ம சங்கீதத்தில் ராக ஆலாபனை எவ்வாறு இருக்கின்றது என்ற விடயத்தை. ராக ஆலாபனை என்று சொல்லுவது, அதாவது பண்டை காலத்திலிருந்தே அந்த ராக ஆலாபனை என்ற அந்த விடயம் எங்களுடைய மத்தியிலே காணப்படுகின்றது. அதற்கு பல விதமான பெயர்கள் பண்டை காலத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது. பண்டை காலத்திலே ஆழத்தி
ஆலத்தி என்ற பெயரால் அறியப்பட்ட இந்த ஆலாபனை பின்னர் ஆலாபனையாக மாறி ஆலாபனை, ஆலாபனா என்ற பெயர்களில் அமைந்திருக்கின்றது. பண்டை தமிழ் நூல்களிலே நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இந்த ஆலாபனை எவ்வாறு பாடப்பட வேண்டும், எந்தெந்த எழுத்துக்களை நாங்கள் உச்சரித்து பாட வேண்டும் என்ற விடயங்கள் பற்றி அந்த சங்க இலக்கிய நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பஞ்சமரபு என்ற அந்த நூலிலே இந்த ஆலத்தி என்ற விடயம் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறதை நாங்கள் கவனிக்கலாம். அதாவது காட்டாளத்தி, நிறவாளத்தி, பண்ணாளத்தி என்று சொல்கின்ற வகையிலே அந்த ஆலத்தியிலே நிறைய பிரிவுகளை அந்த ஆலாபனை ஆலத்தி அடக்கி இருக்கின்றது. நாங்கள் அவ்வளவு தூரம் நாங்கள் உட்செல்ல வேண்டாம் மாணவர்களே. உங்களுடைய தரத்திற்கு ஏற்ற வகையிலே இப்படியான ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதுமானது. ஆலத்தி என்ற விடயம் ஆலாபனைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதுமானது. அதாவது ராக ஆலாபனை எப்படி பாட வேண்டும் என்ற முறைமையினை பிற்காலத்திலே மதங்க முனி தன்னுடைய பிருஹத்தேசி என்ற அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ராக ஆலாபனைக்கு என்னென்ன படிமுறைகளில் பாட வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டபடியால் அவரை ராக ஆலாபனையின் தந்தை என்று சொல்கிறார்கள் மதங்கர். அதாவது பிருஹத்தேசி நூலினை சங்கீத கிரந்தத்தை எழுதிய மதங்க முனி ராக ஆலாபனையின் தந்தை என்று குறிப்பிடப்படுகிறார். இந்த ஆலாபனை எவ்வாறு பாடப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது அவர் 3-4 விடயங்களை அங்கு குறிப்பிடுகிறார். அக்ஷிப்திகா, ஸ்தாயி, ராகவர்தனி போன்ற பல விடயங்களை எவ்வாறு அந்த ராகத்தை நாங்கள் எவ்வளவு டெவலப் பண்ணுறது எப்படி என்ற விஷயத்தை இப்போ முதலாவது ஸ்டெப்பில் நாங்கள் எப்படி அந்த ராக ஆலாபனையை தொடங்க வேண்டும் என்ற விடயம் அக்ஷிப்திகா என்ற அந்த பிரிவிலே நாங்கள் அதை செய்து காட்டப் போகிறோம். அக்ஷிப்திகா என்றால் என்ன? அக்ஷிப்திகா என்று சொன்னால் அந்த எடுத்துக்கொண்ட ராகத்தினுடைய அவுட்லைன், அதாவது மேலெழுந்த வாரியாக ஒரு குறித்த கால எல்லையில், குறுகிய கால எல்லையிலே அந்த ராக ஆலாபனை பாடுறது தான் அக்ஷிப்திகா என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு மாணவர்களே, நான் ஒரு ராகத்தை இப்போது உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். ஒரு அவுட்லைன், அதை நீங்கள் என்ன ராகம் என்று கண்டுபிடிங்கள். இது ஒரு ராகத்தினுடைய அவுட்லைன். அதாவது குறுகிய கால எல்லைக்குள் அந்த ராகத்தின் ஸ்வரூபத்தை ஓரளவுக்கேனும் நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த ராகம் என்ன ராகம் என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா மாணவர்களே? ஆமாம், நல்லது. ஹிந்தோள ராகம், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஹிந்தோளம் என்ற ராகத்தினுடைய அவுட்லைனை தான் நான் இப்போ பாடி காட்டினேன். இதற்கு பிறகு நாங்கள் படிப்படியாக அந்த நியாச ஸ்வரங்களில் நின்று எப்படி அந்த ராகத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், ஒரு செயின் மாதிரி அதை கோத்து அந்த சுரங்கள், அதில் உள்ள ஸ்வரங்களை கோர்த்து ஒரு மாலையாக நாங்கள் அணிவிப்பது தான், கடவுளுக்கு அணிவிப்பது தான் அந்த ராக ஆலாபனுடைய அந்த தன்மை.
ராகங்களை வந்து தேவதா மயம் நாதாத்மய ரூபம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே வந்து இந்த ராக ஆலாபனையை நாங்கள் சுத்தமாக, ஸ்ருதி சுத்தமாக, ஸ்வரஸ்தான சுத்தமாக நாங்கள் பாடுவது ஒரு அர்ச்சனைக்கு, கடவுளுக்கு செய்கின்ற ஒரு இசை அர்ச்சனைக்கு சமமானதாக இருக்கும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையிலே எவ்வாறாக இந்த ஒரு முழுமையான ராக ஆலாபனை எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயத்தை நான் எனக்கு தரப்பட்டுள்ள அந்த கால எல்லைக்குள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ராக ஆலாபனை பாடும் பொழுது பாருங்கள் என்னென்ன சொற்களை, பதங்களை நான் உச்சரிக்கிறேன் என்று சொல்லி. த, த, ரி, ந, அ, அகார, இகார, உகாரங்கள் பயன்படுத்தப்பட்டு த, த, ரி, ந அந்த மாதிரியான சொற்கள் அங்கு இடம்பெறுகின்றன. பாருங்கள், நாங்கள் எந்த ராக ஆலாபனை பாடத் தொடங்கும் பொழுதும் அந்த மகரத்தின் ஒற்றால் சுருதி விரவும் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கின்றது பஞ்சமரபிலே. பாருங்கள், மகரத்தின் ஒற்றால் என்று சொன்னால் உம்காரம், அதாவது மகரத்தின் ஒற்று அந்த நாங்கள் ஸ்ருதியுடன் சேர்ந்து அந்த நிலையை என்று நாங்கள் எங்களுக்குள்ளே அதை ஸ்திரப்படுத்திவிட்டு அந்த ஸ்ருதியை தான் நாங்கள் ராக ஆலாபனை பாட ஆரம்பிப்போம். ததரன்ன ததரி
நல்லது மாணவர்களே, இவ்வாறாக ஒரு ராக ஆலாபனை அமைந்திருக்கலாம். அதாவது இந்த ஆலாபனையின் உள்ளே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் சௌக்க கால பிரயோகங்கள், மத்தியம கால பிரயோகங்கள், துரித கால பிரயோகங்கள் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக அகார இகாரம் சேர்ந்து த த ரி ந உம்காரம் சேர்ந்து ஒரு கலவையாக இந்த 3 ஸ்தாயிகளிலும் நாங்கள் ஓரளவிற்கு இந்த ராக ஆலாபனையை புரியும்படி பாடிக்காட்டியிருக்கிறேன். எல்லோருக்கும் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் இந்த ராக ஆலாபனையை நாங்கள் எவ்வாறு டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் இந்த ராக ஆலாபனைக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற தானம் என்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம். தானம் என்ற விடயம் எவ்வாறு வந்தது? தானம் என்றால் என்ன? அதாவது தான ஜாதி சஞ்சாரங்களை கொண்டு அந்த ராக ஆலாபனையை மத்தியம காலத்திலே பாடுவதுதான் தானம் என்று சொல்வார்கள். அந்த தானமே நாங்கள் துரித காலத்தில் செல்லும் பொழுது அதை கனம் என்று சொல்வார்கள். இப்போ தானத்தை பொதுவாக மத்தியம காலம் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். இந்த சம்பிரதாயம் வீணை வாசிப்பிலிருந்துதான் வந்ததாக பெரியோர்கள் கூறுகிறார்கள். வீணை வாசிப்பில் இருக்கின்ற அந்த நுட்பங்களை கொண்டு இந்த தானம் வாசிக்கப்படுகின்ற அந்த முறைமை வாய்ப்பாட்டிற்கு வந்ததாக பெரியோர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் தானம் என்ற விடயம் எவ்வாறு பாடுவது என்று. இந்த மத்தியம காலம் என்று சொல்லப்படுகின்ற தானத்திலே அந்த பேரிலேயே வருகின்றது எந்தெந்த சொற்களை நாங்கள் பிரயோகிக்கலாம் என்று. தா நம் தானம் தனம் ஆனந்த அனந்த. அதாவது பெரியோர்கள் முற்காலத்திலே இந்த தானம் பாடும் பொழுது ஆனந்தம் அனந்தம் என்று சொல்லி இறைவனுடைய அந்த பேராற்றலையும் அந்த உணர்ச்சியை அவருடன் சேர்ந்திருக்கின்ற கலந்திருக்கின்ற அந்த நிறை உணர்ச்சியையும் ஆனந்தம் அனந்தமாக இந்த தானத்திலே பாடி ஒரு தெய்வீகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று பெரியோர்கள் கூற கேள்விப்பட்டிருக்கிறேன். இவ்வாறாக தானங்கள் பாடப்படுகின்றன. இப்பொழுது நாங்கள் உதாரணமாக இப்போ பாடிய அந்த ஹிந்தோள ராகத்திலேயே நான் ஒரு தானம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற ஒரு செயன்முறையை உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். தானம் தனம் தகனம் 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 ஆனும் தகனும் 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 தக அகனும் தகனும் தகனும் அகனும் தக நொந்த நொந்தனும் அதாவது தானம் பாடுவதில் ஒரு ஸ்டைல் இருக்கிறது. இவ்வாறாகத்தான் படிப்படியாக அதை நாங்கள் கொண்டு போகணும். இப்பொழுது நாங்கள் மத்தியஸ்தாயி கீழ்ஸ்தாயி அதாவது மந்திரஸ்தாயை கவர் பண்ணி அந்த ஒரு சிறிய அளவிலான ஒரு தானத்தை பாடி அதற்கு ஒரு முத்தாய்ப்பு வைத்து முடிப்பதுதான் அந்த பாரம்பரியம். தாகனும் தகனும் நும் தனும் தனும் பின்னர் மத்தியம காலத்திலிருந்து மத்தியம ஸ்தாயிலிருந்து நாங்கள் மேல் ஸ்தாய்க்கு எவ்வாறு போகிறது. தானும் ததகனும் நும் ததகனும் நும் தத்தாகனும் தத்தாகனும் ததாக ஆனும் ததகனும் ததகனும் தத்தாகனும் ததகனும் தத்தகனும்
ஆனும் ததகனும் ததகனும் நும் தத்தகனும் நும் ததகனும் த ஆனும் தகனும் தத்தகனும் தனும் ததகனும் தனும் தனும் த தானும் தானும் தத்தகனும் தத்தானும் தத்தகனும் ததகனும் தனும் நனும் ததகனும் த ஆனும் ததகனும் ததானும் ததானும் ததகனும் த தகனும் ததகனும் தனும் தனும் தாம் தானும் ததகனும் ததானும் ததாகனும் தத்தகனும் ததானும் ததகனும் ததகனும் த ஆனும் ததகனும் ததானும் ததகனும் தனும் தனும் தாம் தானும் ததனும் ததகனும் தத்தானும் ததகனும் ததானும் ததகனும் த ஆனும் ததகனும் தனும் தத்தகனும் ததகனும் தனும் தத தானும் ததகனும் தனும் தனும் த ஆனும் ததகனும் ததானும் ததகனும் தனும் தாம் தானும் ததனும் ததனும் தனும் ததனும் தனும் தாம் தானும் ததானும் தானும் ததனும் தனும் தாம் தானும் தனும் தாம் தானும் தனும் தாம் தானும் தனும் தாம் தானும் 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 தகனும் தகனும் தனும் தனும் த இவ்வாறாக மாணவர்களே தானம் பாடுகின்ற அந்த முறைமையை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். இந்த மனோதர்ம சங்கீதத்திலே அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ராகம் தானம் பல்லவி என்ற அந்த விடயத்தை. ராகம் தானம் பல்லவி என்று சொன்னால் ராகம் தானம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவர்த்தனத்தை கொண்ட அந்த சொற்றொடரை நாங்கள் விதம் விதமாக விந்நியாசம் செய்வதுதான் அந்த பல்லவி என்று சொல்வார்கள். ராகம் தானம் பல்லவி என்று பொதுவாக குறிப்பிட்டிருந்தாலும் பதம் லயம் விந்நியாசம் மூன்றையும் கொண்ட அந்த சேர்க்கை தான் பல்லவி என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒரு ராகத்திலே விரிவான ஆலாபனை செய்துவிட்டு அதனைத் தொடர்ந்து தானம் பாடிவிட்டுத்தான் பல்லவியினை பாடுவது வழக்கம். பல்லவியினுடைய சாகித்யத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் பக்தி சம்பந்தமானது, பக்தி சம்பந்தமாக இருக்கும். சில பல்லவிகளிலே இயற்கை சம்பந்தமாகவும் இருக்கலாம். மணிப்பிரவாளத்தில் கூட சில பல்லவிகள் உள்ள, அதாவது வெவ்வேறு மொழிகளில் அமைந்த பல்லவிகள் இருக்கின்றது. மிகவும் நீண்ட பல்லவிகள், கலைப்பல்லவிகள், நடைப்பல்லவிகள் என்பவை பல்லவியினுடைய வகைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பல்லவியின் அமைப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதை ரெண்டா பிரிக்கலாம். பிரதமாங்கம், த்விதியாங்கம், அதாவது முற்பகுதி பிற்பகுதி என்று சொல்லி இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம். அதாவது முதலில் வருகின்ற பகுதியைத்தான் சமஸ்கிருதத்தில் பிரதமாங்கம் என்று சொல்வார்கள். பிரதம அங்கம். இரண்டாவதாக வருகிறது த்விதி என்று சொன்னால் இரண்டாவதாக வருகிறது த்விதியாங்கம். அதை முற்பகுதி பிற்பகுதி என்று சொல்லலாம், பூர்வாங்கம் உத்தராங்கம் என்று சொல்லலாம், பிரதமாங்கம் த்விதியாங்கம் என்றும் சொல்லலாம். இந்த இரண்டு அங்கங்களுக்கு நடுவில் வருவது, அந்த இரண்டு அங்கங்களையும் பிரிப்பது பதகற்பம் அல்லது அறுதி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பல்லவிலே பிரதமாங்கம் முடிய அறுதி வரும், அறுதிக்கு பின்னர் ஒரு கார்வை வரும்.
விஸ்ராந்தி என்று சொல்வார்கள், கார்வை, அறுதிக்கார்வை. அதன் பிறகு த்வித்தியாங்கம் வரும். அதாவது பதகற்பம் வந்து அறுதிக்கார்வை வந்து அங்கால த்வித்தியாங்கம் வரும். இந்த பல்லவியின் அமைப்பில் வந்து நாங்கள் அதாவது தொடங்குகிற ஸ்வரம், பல்லவி ஆரம்பிக்கின்ற அந்த கிரகஸ்வரமும் அறுதிக்கு பின்னரான அறுதிக்கார்வை முடிய ஆரம்பிக்கின்ற அந்த இடத்தினுடைய ஸ்வரமும் வந்து பொருத்தமாக அமைய வேண்டும் என்று சொல்வார்கள். அது வாதி சம்வாதியாகவோ வாதி அனுவாதியாகவோ இருக்கலாம். பல்லவியை எந்த தாளத்தில் அமைந்திருக்கிறதோ அந்த சாகித்யத்தை தெளிவாக உச்சரித்து அந்த சொற்கள் எந்தெந்த அட்சரத்திலே எந்தெந்த எண்ணிக்கையில் வருகின்ற என்ற விடயத்தை வந்து தெளிவாக காட்டி பாட வேண்டும். இந்த பல்லவியிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விளம்ப காலத்தில் அமைந்திருக்கின்ற பல்லவிகளிலே வந்து 2 கலை, 4 கலை, 8 கலை போன்ற பல்லவிகள் காணப்படலாம். அதைவிட சாதாரணமாக மத்தியம காலத்தில் காணப்படுகின்ற பல்லவிகளும் இருக்கின்றன. இந்த பாடும் முறையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பல்லவியை அந்த பல்லவி அமைக்கப்பட்ட அந்த காலத்திலே நாங்கள் தெளிவாக பாடிவிட்டு பின்னர் அதற்குரிய கீழ்காலத்தை நாங்கள் பாடுவோம். கீழ்காலத்தை நாங்கள் பாடிவிட்டு பின்னர் திரும்பவும் அதே காலத்தை பாடிவிட்டு, சில பேர் திஷ்டம் பாடிவிட்டு மேற்காலம் போவார்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் மேற்காலத்தை பாடிவிட்டு திஷ்டத்தை கொண்டு வருவார்கள் அங்கு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு பல்லவியினுடைய அமைப்பை நான் செயன்முறை ரீதியாக பாடிக்காட்ட இருக்கின்றேன். பாருங்கள் மாணவர்களே. மால் மருகனை முருகனை தினம் நீனை ஓம் சரவண பவ திருமால் மருகனை முருகனை தினம் நீனை ஓம் சரவண பவ திருமால் மருகனை முருகனை தினம் நீனை ஓம் சரவண பவ திரு. இதுதான் அந்த பல்லவியினுடைய அமைப்பு. ஆதி தாளத்திலே சம எடுப்பிலே அமைந்திருக்கின்றது. இப்போ பாருங்கள், பிரதமாங்கம் எங்கு அமைந்திருக்கிறது? மால் மருகனை முருகனை தினம் நீ. அந்த கால எல்லை பிரதமாங்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நினை என்ற இடத்திலே வந்து அறுதி விடுகிறது. மால் மருகனை முருகனை தினம் நீனை. அந்த நை என்ற அந்த அட்சரத்திலே அறுதி நை. ஓம் சரவண பவ திரு. அந்த நை என்ற அட்சரத்திலே அறுதி விழுந்து 6 கார்வைகள் 6 கார்வைகள் அதில் நிறுத்திவிட்டு ஓம் சரவண பவ திரு என்ற அந்த எழுத்துக்கள் த்வித்தியாங்கமாக வருகின்றது. பாருங்கள், மால் மருகனை முருகனை தினம் நீனை. அந்த அட்சரம் நீனை என்ற எழுத்திலே வாரது வந்து அறுதி என்று சொல்வார்கள். அறுதி அல்லது பதகற்பம். அந்த பதகற்பத்துக்கு பின்னுக்கு பாருங்கள் எவ்வளவு அறுதி கார்வையை நான் கொடுக்கிறேன் என்று. மால் மருகனை முருகனை தினம் நீனை
ஓம் சரவண பவ திருமால் மருகனை முருகனை தினம் நீனை. இந்த பல்லவி நான் உதாரணத்துக்காக உங்களுக்கு பாடி காட்டினேன். உங்களுடைய பாடத்திட்டத்தில் வேறு பல்லவிகள் இருக்கலாம். இது நான் இயற்றின ஒரு பல்லவி, ஹிந்தோள ராகத்திலே நான் இயற்றிய ஒரு பல்லவியினுடைய உதாரணத்தை தான் இப்போது பாடி காட்டினேன். நல்லது மாணவர்களை, இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் பல்லவி அமைப்பு எப்படி செயல்முறை ரீதியாக நாங்கள் கற்றுக்கொள்வது என்ற விடயத்தை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீர்கள். அதாவது பல்லவி சம எடுப்பில் ஆரம்பிக்கின்றது. பிரதமாங்கம், அறுதி, அறுதிக்கார்வை, பிறகு அங்கால துவித்தியாங்கம். அதாவது அறுதிக்கு பின்னரான விடயங்கள் துவித்தியாங்கம், அறுதிக்கார்வையுடன் சேர்ந்த மற்றைய விடயங்கள் துவித்தியாங்கம் என்று சொல்வார்கள். இதுதான் அந்த பல்லவியினுடைய அமைப்பு. இது இந்த பல்லவிகள் சம எடுப்பிலோ விஷம எடுப்பிலோ இருக்கலாம். இந்த பல்லவி சம எடுப்பிலே காணப்படுகின்றது. விஷம எடுப்பில் காணப்படுகின்ற பல்லவிகளும் இருக்கலாம். வெவ்வேறு தாளங்களில் இந்த பல்லவிகள் வெவ்வேறு ராகங்களில் கூட அமைக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது நான் இந்த பல்லவியினுடைய அமைப்பு எப்படி பாடுவது, அதாவது இந்த அமைப்பை பாடிவிட்டு அடுத்ததாக என்ன செய்வது, கீழ்காலம், நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று அதனுடைய கீழ்காலம் பாருங்கள். அதாவது இதிலே இருக்கின்ற அந்த அக்ஷர எண்ணிக்கை என்னவாகும், கீழ்காலத்திலே இரட்டிப்பாகின்ற அந்த தன்மையை நீங்கள் பார்க்கலாம். மால் மருகனை முருகனை தினம் நீனை ஓம் சரவண பவ திருமால். அதில் பாருங்கள், மால் 3 எண்ணிக்கை நிற்கிறேன். மால் மருகனை. அப்போ கீழ்காலத்தில் நாங்கள் பாடும் பொழுது மால் மருகனை முருகனை தீனம் நீனை ஓம் சரவண பவ திரு. இவ்வாறாக கீழ்காலம் அமைந்திருக்கிறது. அதாவது எங்களுடைய எடுத்துக்கொண்ட பல்லவியின் அமைப்பு ஒரு ஆவர்த்தனத்தில் ஆதி தாளத்தில் அமைந்திருந்தால் அதனுடைய கீழ்காலம் அதே தாளத்தில் 2 ஆவர்த்தனங்களாக அமைந்திருக்கும். அதாவது கார்வைகள் கூடவாக இருக்கும் பொழுது அந்த ஆவர்த்தன எண்ணிக்கை கூடும். பாருங்கள், மால் மருகனை முருகனை தீனம் நீனை ஓம் சரவண பவ திருமால் மருகனை முருகனை தீனம் நீனை ஓம் சரவண பவ திருமால் மருகனை முருகனை தினம் நினை 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 ஓம் சரவண பவ திருமால் மருகனை. இவ்வாறாக திஸ்ரம் முடிந்தவுடன் மேற்காலம் பாடுவார்கள். பிறகு 2ம் கலந்த ஒரு கலவையாக, அதாவது கீழ்காலமும் அது மத்தியம காலமும் மேற்காலமும் கலந்த கலவையாக அந்த பல்லவியை பாடிவிடும். அதாவது மால் மருகனை
மால் மருகனை முருகனை தினம் நினை. அதாவது பிரதமாங்கத்தில் வந்து 2 காலங்களும் வந்து சேர்ந்து வந்தது. அதே போல ஓம் சரவண பவ திருமால் மருகனை மால் மருகனை முருகனை தினம் நினை. ஓம் சரவண பவ திருமால். இவ்வாறாக 2ம் கலந்த ஒரு கலவையாக அந்த பல்லவியை பாடிவிட்டு தான் பிறகு பக்கவாத்தியங்களுக்கு வாசிக்க விடுவார்கள். பல்லவிலே வந்து முதல் சுத்தமாக, அதாவது எந்தெந்த அட்சரத்திலே எந்தெந்த விடயங்கள் வருகின்றது என்பதை தெளிவாக பக்கவாத்தியக்காரர்களுக்கு காட்டி பாடிவிட்டு திரிகாலப்படுத்தி, திரிகாலம் என்று சொல்வார்கள். அதாவது முதலாம் காலம் கீழ்காலம், திஸ்ரம் மேற்காலம் போன்ற விடயங்களை பாடிவிட்டு பின்னர் கல்பனாசுரத்திற்குள் நுழைவார்கள். கல்பனாசுரம் பாடுதல் என்ற விடயத்தை வந்து நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் மாணவர்களே. கல்பனை ஸ்வரம், அதாவது கற்பனா, எங்களுடைய கல்பனா சக்தியாலே நாங்கள் அந்த ராகத்திலே இருக்கின்ற அந்த ராகத்தினுடைய உருவத்தை ஸ்வரமாக பாடி இந்த பல்லவிக்கு பொருத்தமான இடத்திலே முடித்து அந்த பல்லவியை எடுப்பதுதான் கற்பனாசுரம் பாடுதல் என்று சொல்வார்கள். இந்த கற்பனாசுரத்தை நாங்கள் பார்க்க முன்னதாக இன்னொரு விடயம் இருக்கிறது மாணவர்களே. நிரவல் என்ற அந்த விடயம் இருக்கின்றது. நிரவல் என்றால் என்ன என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது நிரவி பாடுவதுதான் நிரவல். அதாவது நாங்கள் ஒரு பொருத்தமான ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை வெவ்வேறாக, அதாவது வெவ்வேறு அந்த ராக பாவத்துடன் அந்தந்த அக்ஷரங்களில் அந்த சொற்கள் வருமாறு மத்தியம கால, துரித கால நிரவல் போன்ற அம்சங்களை நாங்கள் அதில் காட்ட வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ அதே நாங்கள் எடுத்துக்கொண்ட பல்லவியிலே வந்து அதே காலத்தில் நாங்கள் பாடினால், வெவ்வேறு விதமாக நாங்கள் பாடினோம் என்று சொன்னால் அது மத்தியம கால நிரவல். அதாவது மால் மருகனை முருகனை தினம் நினை. ஓம் சரவண பவ திருமால் மருகனை முருகனை தினம் நினை. ஓம் சரவண பவ திருமால் மருகனை முருகனை தினம் நினை. இவ்வாறாக அந்த எடுத்துக்கொண்ட பல்லவியினுடைய அதே லய கதியில், அதே வேகத்திலே நாங்கள் பாடினோம் என்று சொன்னால் அது வந்து மத்தியம கால நிரவல் என்று சொல்வாங்க. இதையே வந்து நாங்கள் நிரவி பாடும்பொழுது மால் மருகனை முருகனை தினம் நினை. ஓம் சரவண பவ திருமால் மருகனை முருகனை தினம் நினை. ஓம் சரவண பவ திருமால். அதாவது அந்த கார்வைகள் வருகின்ற அந்த இடத்திலே நிரவல், அந்த நிரவுதல் அகாரங்களின் மூலமாக நாங்கள் அதை நிரவி பாடுவது துரித கால நிரவல் என்று சொல்வார்கள். இவ்வாறாக அந்த நிரவல் நாங்கள் செய்து காட்டின பிறகு அடுத்ததாகத்தான் கல்பனாசுரம் பாடப்படுகின்றது. அதாவது கல்பனாசுரம் வந்து கீழ்காலம் மேற்காலமாக 2 காலங்களிலும் இந்த கல்பனாசுரத்தை பாடி காட்டுவார்கள். உதாரணமாக கல்பனாஸ்வரம் எப்படி பாடப்படுகின்றது? அதாவது நாங்கள் இந்த பல்லவியை எடுத்துக்கொண்டு சொன்னால் மால் மத்தியமத்திலே வந்து இந்த கிரகஸ்வரம் அமைந்திருக்கின்றது. இப்போ நாங்கள் இந்த ஹிந்தோள ராகத்திலே இந்த மாவிற்கு மேலுள்ள ஸ்வரம் அல்லது கீழுள்ள ஸ்வரத்திலே வந்து முடித்து விட்டு இந்த பல்லவியை நாங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு மாக்கு கீழே இருக்கிறது வந்து
கா. மற்றது மேலே இருப்பது வந்து தா. இப்போ நாங்கள் ஒன்றில் தாவில் முடிக்க வேண்டும் அல்லது காந்தாரத்தில் முடிக்க வேண்டும். மக சகமால் மருகனை கமத கமக சதானி சகமதமால் மருகனை பொருத்தமான ஸ்வரங்களில் முடித்து நாங்கள் எடுக்கலாம். அழகாக இருக்கும். அப்போ மால் மருகனை முருகனை தீனம் நீனை நீ சக சனித நித மத நீ மால் மருகனை அவ்வாறாகவும் பொருத்தமாக எடுக்கலாம். நீ மா உடைய அந்த பொருத்தம் அங்கு பாவிக்கப்படலாம். பாருங்கள். மால் மருகனை முருகனை தினம் நீனை நிசனித நித மகம தமால் மருகனை முருகனை தினம் நீனை நிசதனி மதகம சக சகமமால். அதே ஸ்வரத்தில் கூட எப்பொழுதாவது சந்தர்ப்பத்தில் நாங்கள் முடித்தால் தப்பில்லை. பாருங்கள். மால் மருகனை கமத கமக சகமத நித தனி சானித நித மாதமால் மருகனை கமக சனி ச தனி சக கமத மத நித தனி சா சனி சா தனி சமதனி சகனி சதனி மதக மதக மக சக மகமால் மருகனை. இவ்வாறாக கீழ்காலத்தில் ஸ்வரங்கள் பாடுவார்கள். இதே வந்து இதுக்கு டபுளாக பாடி நாங்கள் மேல் வளர்த்து கொள்வோம். மால் மருகனை முருகனை தினம் நீனை நிசக சனி சனித நித மகம சகமால் மருகனை கமத கமக சனித நிசக மகமத மத நீத மத நிச நித நிசக சனித நி மத மகமால் மருகனை ககம ககம சச கக சனித நிசக மக மத நித மக கமத நிசக மக சனித நித மக சகமால் மருகனை. இவ்வாறாக ஸ்வரங்கள் பாடிவிட்டு பிறகு நாங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு நிறைய ஆவர்த்தனங்கள் மகம கமத மகமத தனித தனித மகமத நித மகமகத மகச சகச மகத மனித சனிக சதனி 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 சகசத நினி சகச நிதனி நித மத மக மக சதனி சக சக மகமால் மருகனை முருகனை தீனம் நீனை நினி சா 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 நினி ச கக தத்தி நி சக சனி சக சனி தனி தனி தமத ககமம் மக மத மக மத மக மகத மக சக சமக சனி சக மக மத மக மத நித மக மத நி சதா நி சதனி சக சனி சானி தனி தமத மக மக சனி தனி சகமால் மருகனை முருகனை தீனம் நீனை. இவ்வாறாக தீர்க்கமான சுரங்கள், அதாவது கொஞ்சம் கூட ஆவர்த்தனங்கள் பாடிவிட்டு இறுதியிலே வந்து பொருத்தமான முத்தாய்ப்பு பாடி அந்த பல்லவியை வந்து நிறைவு செய்வது வந்து வழக்கம். ஏதாவது பொருத்தமான தாளத்திலே ஏதாவது முத்தாய்ப்பு, அதாவது இலகுவான முத்தாய்ப்பாகவும் இருக்கலாம், கொஞ்சம் நீண்ட முத்தாய்ப்புகளாகவும், அது நாங்கள் எங்களுடைய தரத்திற்கு ஏற்ப எங்களுடைய வசதிக்கு ஏற்ற
வகையிலே வந்து நாங்கள் அதை தயார் பண்ணி கொள்ளலாம். அதாவது அடிப்படையான ஒரு முத்தாய்ப்பு என்று சொன்னால் 3-5 மக சனித கசனித சனித மகமால் என்ற விடயத்தை நாங்கள் அடிப்படையான ஒரு முத்தாய்ப்பு, அதாவது 3 ததிங்கணத்தம், 3-5 வந்து மக சனித கசனித சனித மதமால் மருகனை அவ்வாறாக அமைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் நீண்ட முத்தாய்ப்புன்னு சொன்னால் மகத்த தனி மகத்த சனிதனி மகசா மக சனித மகத்தனித மகசனித கசனித சனித மதமால் இவ்வாறாக 3 விதமாக வெவ்வேறாக இந்த கோர்வைகளை பாடி அந்த ராகம் தானம் பல்லவி என்ற விடயத்தை வந்து நாங்கள் நிறைவாக முடிக்கலாம். அதாவது மால் மருகனை முருகனை தினம் நீனை தினம் நீனை தினம் நீனை இவ்வாறாக முடிக்கலாம். இப்போ நாங்கள் பார்ப்போம். ஒரு தீர்க்கமான சுரங்களை பாடி ஒரு முத்தாய்ப்பு பாடி இந்த பல்லவியை வந்து நாங்கள் நிறைவு செய்வது எப்படி என்று பார்ப்போம். மகம மகமம் மத மக மத மக மத நித மக ககமத நித ம கமத நித மக மத நித மக மத நிசத தனி சக தனி நிதா தனி சக தனி சக சனி தனி சக மக கம கக சக தனி தனி நிதோ நித மத மம கம கக சக சம கத மனி தனி க சத தனி சக மக சனி சக சனி சக சனி சனி தனி தம கம கம தம தனி மக சனி மக சனி தனி மக மக நீத மக சனித மக சனித கசனித மசனித மதமால் மருகனை முருகனை தீனம் நீனை தீனம் நீனை தீனம் நீனை இவ்வாறாக இந்த மனோதர்ம சங்கீதத்தில் இருக்கின்ற அந்த அம்சங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக செயல்முறை ரீதியாகவும் அறிமுறை ரீதியாகவும் இந்த வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இவ்வளவு நேரமும் இந்த பொறுமையாக இந்த வகுப்பை செவிமடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தரமான நிகழ்ச்சிகளை NI யூடியூப் சேனல் உங்களுக்கு விசேடமாக தயாரித்து தரமாக தருகின்றது. அந்த யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பயன்பெறுங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொண்டு இந்த மனோதர்ம சங்கீதத்தின் அதிர்வுகளுடன் நீங்கள் இந்த வகுப்பை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் தானம் என்ற விடயத்தை வந்து ஹிந்தோள ராகத்திலே தானம் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு பாடி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். மாணவர்களே, தானம் தத்தகனும் ததானும் தத்தகனும் ததா ஆனும் ததாகனும் ததானும் தத்தகனும் ததாகனும் நும் ததாகனும் தானும் தத்தகனும் த ஆனும் ததாகனும் ததாகனும் தத்தகனும் ததானும் தத்தகனும் த ஆனும் தகனும் தத்தகனும் ததானும் ததாகனும் தத்தகனும் நும் ததாகனும் த ஆனும் ததாகனும் நும் தத்தாகனும் ததாகத்தும் ததாகனும் தானும் ததாகனும் நும் தத்தகனும் ததாகனும் ததாகத்தும் ததாகனும் ததாகனும் ததா ஆனும் ததாகனும் நும் தத்தகனும் நும் தத்தகனும் தானும் ததாகனும் தனு தனு தா
தானும் தத்தானும் தகனும் ததானும் ததாகனும் த ஆனும் ததாகனும் த ஆனும் த அனும் தத்தயனும் ததாயனும் த தானும் ததாயனும் ததாயனும் நும் ததாகனும் ததாயனும் த ஆனும் ததாயனும் தனும் தாம் தானும் ததாகனும் தனும் தனும் தாம் தானும் ததாயனும் தனும் தனும் தாம் தானும் ததாயனும் தனும் தனும் தாம் தானும் தனும் தாம் தானும் தனும் தாம் தானும் தனும் தாம் நொம் தனும் தாம் நொம் தனும் தாம் நொம் தனும் தாம் தானும் 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 தகனும் த தகனும் தனும் தனும் த